வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு அருமையான, இன்ட்ரெஸ்டிங்கான, நல்ல ஃபன்னான, நகைச்சுவையான ஒரு அருமையான ஒரு கதை பார்க்க போறோம். குண்டக்க மண்டக்கவிடம் பேய் மாற்றிக்கொள்ளுதல். வாங்க கதைக்குள்ள போலாம். அந்த நாள் ராத்திரி ஊர் திருவிழா முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. குண்டக்கவும் மண்டக்கவும் மட்டும் வயிற்றை பிடிச்சிக்கிட்டு ரோட்ல நடந்துட்டு இருந்தாங்க. மண்டக்க முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு, அண்ணே வயிறு பசில முதுகோட ஒட்டிக்கிச்சு. குண்டக்க பெருமூச்சு விட்டான். எனக்கும் அதே நிலைதான். திருவிழான்னு வந்தோம், சாப்பாடு மட்டும் நம்மளை ஏமாத்திடுச்சு. மண்டக்க திடீர்னு நின்னுட்டான். அண்ணே, இனிமே நாம எங்க கல்யாணத்துக்குமே போகக்கூடாது. ஏன்டா? நம்ம போற கல்யாணத்துல சாப்பாடு கிடைக்காது, பிரச்சனை தான் கிடைக்கும். குண்டக்க சிரிச்சான். அது சரிதான். அந்த நேரம் காற்றோடு சேர்ந்து ஒரு அஸ்தலான பிரியாணி வாசனை. மண்டக்க மூக்கை நீட்டி, அண்ணே பிரியாணி. குண்டக்க கண்களை மூடி ஆழமா மூச்சு இழுத்தான். டேய், இது சாதாரண பிரியாணி இல்லடா, மட்டன் பிரியாணி. அதே நேரம் ஒரு இனிமையான பெண் குரல். தம்பிகளா, வாங்க சாப்பிட வாங்க. இரண்டு பேரும் சுற்றி பார்த்தாங்க. யாருமே இல்ல. மறுபடியும் அதே குரல். பசிச்சிருப்பீங்க, வாங்க. மண்டக்க குண்டக்க கிட்ட மெதுவா, அண்ணே நம்ம நல்ல மனசுக்கு யாரோ இலவசமா சாப்பாடு போடுறாங்க. குண்டக்க, இலவசம்னா அது நமக்காகத்தான். வாசனை வந்த திசையில் நடந்தாங்க. அங்கே ஒரு பெரிய பழைய பங்களா. வாசல்ல பெரிய இரும்பு கேட். கேட் பாதி திறந்திருந்தது. மண்டக்க கொஞ்சம் தயங்கினான். அண்ணே, இந்த வீடு பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கு. குண்டக்க, பசியோட இருக்கும்போது பயம் எல்லாம் வரக்கூடாது, அவ்வளவுதான். இரண்டு பேரும் உள்ளே நுழைஞ்சாங்க. வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. ஆனா தர அவ்வளவு சுத்தம். மேஜை பளபளன்னு இருந்தது. சுவர்ல பெரிய பெரிய பழைய போட்டோக்கள். மண்டக்க ஒரு போட்டோவை பார்த்து, அண்ணன் இவங்க எல்லாரும் ஏன் சிரிக்காம இருக்காங்க? குண்டக்க, போட்டோ எடுக்கும்போது சிரிக்க மறந்துருப்பாங்க. மண்டக்க நம்பிட்டான். அந்த ரூமுக்குள்ள போனதும் பெரிய டைனிங் டேபிள். அதுல மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, பரோட்டா, குருமா, ஹல்வா, லட்டு, ஜாங்கிரி. மண்டக்க கண்ணில் தண்ணி வந்துச்சு. அண்ணே, சொர்க்கத்துல கூட இவ்வளவு இருக்காது. குண்டக்க, யார் வச்சாலும் பரவாயில்ல, முதல்ல ஒரு பிளேட்டு. இரண்டு பேரும் உட்கார்ந்தாங்க. மண்டக்க ஒரு தட்டை எடுத்தான். அடுத்த நொடியில தட்டு காணோம். அண்ணே, என்ன? இங்க இருந்து தட்டு எங்க? குண்டக்க, நீ தான் வேற இடத்துல வச்சிருப்ப. இல்லன்னு. திரும்பி பார்த்தா தட்டு மேஜையோட மறுபக்கம். அட, நாம எவ்வளவு தூரம் வச்சோமா? குண்டக்க சிரிச்சான். உனக்கு பசியில கண் சரியா தெரியல. குண்டக்க ஒரு ஸ்பூனை எடுத்தான். திரும்பி பார்த்தான். ஸ்பூன் காணோம். மண்டக்க கத்தினான். அண்ணே, உன் காதுக்கு பின்னாடி இருக்கு. குண்டக்க காதுக்கு பின்னாடி கை வச்சான். உண்மையாவே ஸ்பூனு. டேய், யாருடா என் காதுல ஸ்பூனு மாட்டினது? இரண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் சந்தேகமா பார்த்தாங்க. மண்டக்க தண்ணீர் குடிக்க டம்ளரே எடுத்தான். குடிக்க போற நேரம் டம்ளர் மெதுவா நகர ஆரம்பிச்சது. அண்ணே, என்னடா? டம்ளரே ஓடுது. குண்டக்க அமைதியா எழுந்து, டேய், அதுக்கு கூட பசி இருக்கும். டம்ளரை பிடிக்க ஓடினான். டம்ளர் இன்னொரு பக்கம். அவன் பின்னாடி, மண்டக்கவும் பின்னாடி. ஒரு டம்ளருக்காக இரண்டு பேரும் வீடு முழுக்க ஓடுறாங்க. அந்த நேரம் மண்டக்க போட்டிருந்த நீல சட்டை எப்படியோ தெரியாம பச்சை கலரா மாறிடுச்சு. அண்ணே, என்ன? நான் வேற சட்டை போட்டுட்டேனே. குண்டக்க அவனை மேலிருந்து கீழே பார்த்தான். டேய், நீ வீட்டுக்குள்ள வந்தப்ப நீல சட்டை தானே? ஆமா, இப்ப பச்சை. அண்ணே, இந்த வீட்டுல வாஷிங் மிஷின் காற்றுல வேலை பார்க்குதா? இரண்டு பேரும் குழப்பத்துல நின்றுட்டு இருந்தாங்க. அதே நேரம் குண்டக்க போட்டிருந்த சிவப்பு சட்டை மஞ்ச கலரா மாறிடுச்சு. இரண்டு பேரும் ஒரே நேரத்துல கத்துனாங்க. ஐயோ! அந்த நொடியில் வீடு முழுக்க ஹிஹிஹிஹின்னு ஒரு பெண் சிரிப்பு கேட்டுச்சு. ஆனா அந்த சிரிப்பு எங்கிருந்து வருதுன்னு மட்டும் தெரியல. இரண்டு பேரும் மெதுவா ஒருத்தர் கைய ஒருத்தர் பிடிச்சாங்க. குண்டக்க மெதுவா, டேய், சாப்பாடு சாப்பிட வந்தோம். மண்டக்க நடுங்கிட்டே, ஆனா யாரோ நம்மள வச்சு விளையாடுற மாதிரி இருக்கு. ஹிஹிஹிஹி. அந்த சிரிப்பு வீட்டுக்குள்ள முழுக்க எதிரொலிச்சது. மண்டக்க உடனே குண்டக்க கைப்பிடிச்சான். அண்ணே, என்னடா? எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. குண்டக்க தைரியமா நிற்க முயற்சி பண்ணுனா. பயப்படாதேடா, நம்ம இரண்டு பேர் இருக்கோம்ல.
அதுதான் அண்ணன், அதனாலதான் இன்னும் பயமா இருக்கு. 2 பேரும் மெதுவா திரும்பி பார்த்தாங்க. யாருமே இல்ல. அதே நேரம் மேஜை மேல இருந்த லட்டு டப்பா மெதுவாக நகர ஆரம்பிச்சது. மண்டக்க கண் பெருசா, அண்ணே லட்டு ஓடுது. குண்டக்க உடனே ஓடி போய் டப்பாவை பிடிச்சான். டேய் எங்க போற? டப்பா நின்னுடுச்சு. குண்டக்க மெதுவா திறந்து பார்த்தான். உள்ளே இருந்த எல்லா லட்டுவும் காணோம். ஒரே ஒரு லட்டு மட்டும், அதுல ஒரு சீட்டு. இவ்வளவு நேரம் ஆகிடுச்சு, இன்னும் சாப்பிடலையா? மண்டக்க நடுங்கினான். அண்ணே இந்த வீட்டுல யாரோ இருக்காங்க. குண்டக்க இருக்கட்டும், ஆனா லட்டு யாரு சாப்பிட்டாங்கன்னு மட்டும் தெரிஞ்சாகணும். அந்த நேரம் சமையலறையிலிருந்து பாத்திய சட்டம். டங்க் டங்க் டங்க். 2 பேரும் மெதுவா நடந்தாங்க. குண்டக்க முன்னாடி, மண்டக்க பின்னாடி. ஆனா மண்டக்க பக்கத்துல பயத்துல குண்டக்க சட்டைய பிடிச்சிட்டு நடந்தான். டேய் சட்டைய விடு. அண்ணன் உன்னை விட்டா நான் ஓட முடியாது. சமையலறைக்குள் போனாங்க. யாரும் இல்ல. ஆனா அடுப்பில் பால் கொதிச்சிட்டு இருந்தது. குண்டக்க ஆச்சரியமா, டேய் வீட்டுல யாருமே இல்ல, ஆனா பால் மட்டும் கொதிக்குது. மண்டக்க மெதுவா, அண்ணே நம்ம வெளியே போயிடலாமா? பால் வீணாகிடுமே. அந்த நேரம் பின்னாடி இருந்த கதவு மெதுவா மூடுச்சு. டடாங்க். ஐயோ! 2 பேரும் ஒரே நேரத்துல கத்தினாங்க. அதே நேரம் ஒரு இனிமையான பெண் குரல். சாப்பாடு நல்லா இருந்ததா தம்பிகளா? குண்டக்கவும் மண்டக்கவும் மெதுவா திரும்பினாங்க. படிக்கட்டின் மேல வெள்ளை சேலை கட்டிய ஒரு பெண், நீளமான முடி, கையில் விளக்கு, முகத்தில சிரிப்பு. அவங்க மெதுவா கீழே இறங்க ஆரம்பிச்சாங்க. மண்டக்க நடுங்குற குரல்ல, அண்ணே இவங்கதான் நம்மள கூப்பிட்டாங்களா? குண்டக்க மெதுவா, ஆமாண்டா, ஆனா இப்ப எனக்கும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அந்த பெண் சிரிச்சிட்டே கேட்டாங்க, என் வீட்டுக்கு வந்துட்டு என்ன கூட கேட்காம சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களே? மண்டக்க உடனே, அக்கா ரொம்ப பசிச்சிடுச்சு. அவங்க சிரிப்பு கொஞ்சம் பெருசாச்சு. அக்காவா? குண்டக்க உடனே, ஆமா அக்கா, சாப்பாடு போட்டவங்க எல்லாரும் எங்களுக்கு அக்கா தான். அவங்க சிரிப்பு மெதுவா நின்னுச்சு. நான் அக்கா இல்ல. 2 பேரும் ஒரே நேரத்தில் விழுங்கினாங்க. அப்போ அவங்க கண்கள் மெதுவா சிவப்பா மாற ஆரம்பிச்சிச்சு. நான் இந்த வீட்டோட ஒரு பெரிய காற்று வீசியது, விளக்கு அணைஞ்சது, மீண்டும் எரிஞ்சது. அவங்க சிரிச்சாங்க. பேய்! மண்டக்க உடனே குண்டக்க பின்னாடி ஒளிஞ்சான். குண்டக்கவும் பயத்துல மண்டக்க பின்னாடி ஒளிஞ்சான். அந்த பெண் பேய் 2 நிமிஷம் அமைதியா அவங்களே பார்த்தாங்க. டேய் உங்க 2 பேர்ல யாரு தைரியசாலி? குண்டக்க உடனே, அவன்தான். மண்டக்க, இல்ல அக்கா, அண்ணன் தான். பேய் தலையில் கைய வச்சுட்டாங்க. ஐயோ, இவங்க 2 பேரையும் பயமுறுத்துறதுக்கு முன்னாடி எனக்கு தலை சுத்துது. பெண் பேய் 2 கைகளையும் கட்டிக்கிட்டு நின்னா. சரி, இப்பவாவது பயப்படுவீங்களா இல்லையா? குண்டக்கா மண்டக்கவே பார்த்தான். டேய் அக்கா ஏதோ முக்கியமான விஷயம் கேக்குறாங்க. மண்டக்க, அண்ணே நீங்க பதில் சொல்லுங்க. இல்லடா நீ தான் சொல்லு. அண்ணே நீங்க பெரியவங்க. இல்ல நீ தான் பேசு. 2 பேரும் 5 நிமிஷம் யார் பேசுறதுன்னு சண்டை போட்டாங்க. பெண் பேய் கத்தினா. டேய் ஒருத்தனாவது பேசுங்கடா. குண்டக்கா உடனே, சாரி அக்கா. பேய் முறைத்தது. அக்கா இல்ல பேய். மண்டக்க சிரிச்சான். சரி பேய் அக்கா. பேய் கண்களை மூடிக்கிட்டு, இன்னைக்கு என்ன சோதனையோ? பேய் ஒரு பெரிய மந்திரம் போட்டா. வீட்டுல இருந்த எல்லா நாற்காலையும் தானா பறக்க ஆரம்பிச்சது. மேஜை மேல இருந்த டம்ளர் சுத்த ஆரம்பிச்சது. ஜன்னல் தானா திறந்து மூட ஆரம்பிச்சது. மண்டக்க கை தட்டினான். அண்ணே செம்ம வீடு. குண்டக்கா, ஆமாண்டா, எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யறது. பேய் அதிர்ச்சியா, நான் பயமுடுத்துறேன்டா. குண்டக்க, நாங்க நினைச்சோம் ஸ்மார்ட் ஹோம்னு. பேய் கோபமா ஒரு நாற்காலியை தூக்கி குண்டக்க முன்னாடி போட்டா. டப். குண்டக்க அதுல உட்காந்துட்டான். தேங்க்ஸ் அக்கா, ரொம்ப நேரமா நின்னுட்டு இருந்தேன். மண்டக்க, எனக்கு ஒரு சேர் கிடைக்குமா? பேய் நம்பவே முடியாம இன்னொரு நாற்காலியும் அவன் முன்னாடி தள்ளிச்சு. மண்டக்க உட்கார்ந்தான். வாவ், செம்ம சர்வீஸ். பேய் மெதுவா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அடுத்ததா பேய் சுவர்ல இருந்து பெரிய ஓவியத்தை உயிரோட பேச வச்சது. ஓவியம் கத்திச்சு, வெளிய போங்க. மண்டக்க மெதுவா, அண்ணன் படம் பேசுது. குண்டக்க, டிவில பாத்திருப்போம், இப்ப நேர்ல பாக்குறோம்.
அவன் ஓவியத்துக்கிட்ட போய், அண்ணா, நீங்க எத்தனை வருஷமா இந்த சுவர்ல மாட்டியிருக்கீங்க? ஓவியம் அமைதியா போச்சு. பேய் தலையில அடிச்சுக்கிட்டா. பேய் கடைசி முயற்சியா சமையலறையில் இருந்த பெரிய பாத்திரத்தை தானா பறக்க வச்சது. பாத்திரம் நேரா குண்டக்க முன்னாடி வந்துச்சு. குண்டக்க மூடியை திறந்து பார்த்தான். அடடே, பேய் சிரிச்சது. இப்பதான் பயப்படுவ குண்டக்க. பிரியாணி இல்லையா? பேய் குழப்பமா. என்ன, இவ்வளவு பெரிய பாத்திரம் காலியா இருக்கு? மண்டக்க உடனே, அக்கா, உங்களுக்கு சமையல் சரியா வராதா? பேய் வாயை திறந்து நின்னா. நான் பேய்டா. குண்டக்க சிரிச்சான். அது தெரியும், ஆனா சமைக்கவும் கத்துக்கணும். டேய் மெதுவா. பேய் மெதுவா சுவர்ல சாய்ந்துக்கிட்டு, 80 வருஷமா இந்த வீட்டுல இருக்கேன். இப்படிப்பட்ட விருந்தாளிகளை நான் பார்த்தது இல்ல. அந்த நேரம் மேல மாடியில இருந்து இன்னொரு மர்ம சத்தம் கேட்டது. டடம் டடம் டடம். பெண் பேயோட முகமே மாறிடுச்சு. அவள் மேலே பார்த்து மெதுவா சொன்னா, ஐயோ, அவர் எழுந்துட்டாரா? குண்டக்க உடனே கேட்டான், யார் அக்கா? பெண் பேய் நடுங்குற குரல்ல, என் பாட்டி பேய். 2 பேரும் ஒரே நேரத்துல, பேய்க்கே பாட்டியா என்ற அதிர்ச்சியோட கத்தினாங்க. மேல மாடியிலிருந்து தடம் 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 என்ற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. பெண் பேய் முகமே வெளிரி போச்சு. ஐயையோ, அவங்க எழுந்துட்டாங்க. குண்டக்க புரியாம, யாருக்கா? என் பாட்டி. மண்டக்க சிரிச்சிட்டு, அக்கா, பேய்க்கு கூட பாட்டி இருப்பாங்களா? பெண் பேய் கோபமா, ஏன் உங்களுக்கு மட்டும்தான் பாட்டி இருக்கணும்? குண்டக்க உடனே, அதுவும் சரிதான். அதே நேரம் படிக்கட்டு மேல ஒரு பழைய ஊஞ்சல் தானே ஆட ஆரம்பிச்சிச்சு. கீச் கீச் கீச். அதுக்கப்புறம் ஒரு குச்சி தரையில டக் 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 என்ற சத்தம். மண்டக்க மெதுவா, அண்ணே, யாரோ ஸ்டிக்கோட வர மாதிரி இருக்கு. குண்டக்க, வயசானவங்க போல. சில நொடிகளில் வெள்ளை முடி, பெரிய மூக்கு கண்ணாடி, கையில குச்சி, முகத்துல கோபத்தோட ஒரு பாட்டி கீழே வந்தாங்க. ஆனா அவங்க காலு தரையில படல, காட்டுல மிதந்துட்டே வந்தாங்க. மண்டக்க குண்டக்க காதல, அண்ணன், பாட்டி நடக்கவே இல்லை. குண்டக்க, மூட்டு வலி இருக்கும். பாட்டி பேய் குச்சியால் தரையை தட்டினாங்க. யாருடா என் தூக்கத்தை கெடுத்தது? பெண் பேய் மெதுவா, பாட்டி, இவங்க 2 பேரு. பாட்டி பேய் குண்டக்க மண்டக்கவே மேலிருந்து கீழே பார்த்தாங்க. இவங்களா? ஆமா. இவங்க மனிதங்களா இல்ல வேற ஏதாவதா? குண்டக்க சிரிச்சிட்டே, நாங்க சாப்பிடுற மனிதங்க. மண்டக்க, ரொம்ப பசிச்ச மனிதங்க. பாட்டி பேய், இந்த வீட்டுக்குள்ள வந்தவங்க எல்லாரும் பயந்து ஓடுவாங்க. குண்டக்க, நாங்க ஓடுவோம். பாட்டி பேய் சிரிச்சாங்க. அப்படியா? ஆமா, சாப்பாடு முடிஞ்ச பிறகு. பாட்டி பேய் தலையில குச்சியால் தட்டிக்கிட்டாங்க. அடடா, இவங்களை என்ன பண்றது? பாட்டி பேய் ஒரு மந்திரம் போட்டாங்க. உடனே வீட்டில் இருந்த எல்லா கடிகாரமும் டான் டான் டான்னு ஒரே நேரத்தில் அடிக்க ஆரம்பிச்சது. ஜன்னல்கள் திறந்துச்சு, திரைச்சீலை பறந்துச்சு, விளக்கு அணைஞ்சு எரிஞ்சு அணைஞ்சு எரிஞ்சு. மண்டக்க கை தட்டினான். அண்ணே, செம்ம டெக்கரேஷன். குண்டக்கா, ஆமா, கல்யாண மண்டபத்தை விட இங்க நல்லா இருக்கு. பாட்டி போய் வாயை பிளந்து பார்த்தாங்க. டேய், நான் பயமுறுத்துறேன்டா. மண்டக்க, நாங்க ரசிக்கிறோம் பாட்டி. பாட்டி போய் கோபமா, சரி, ஒரு போட்டி. குண்டக்க, என்ன போட்டி? நான் சொல்ற 3 கேள்விக்கு சரியா பதில் சொன்னா உங்களை விட்டுடுறேன். மண்டக்க உடனே, தப்பா சொன்னா உங்களை பயமுறுத்துவேன். குண்டக்க சிரிச்சான். சரி, கேளுங்க. பாட்டி பேய், உலகத்துல வேகமா ஓடுறது என்ன? குண்டக்க யோசிக்காம, என் தம்பி. மண்டக்க, அண்ணே, நான் இல்ல, நம்ம அப்பா தான். பாட்டி பேய், அடடே, நான் காற்றை சொன்னேன். மண்டக்க, அப்ப நீங்க தெளிவா கேட்கணுமே. பெண் பேய் சிரிப்பை அடக்கிக்கிட்டு நின்னா. 2வது கேள்வி, உலகத்துல அதிகமா பேசுறது யாரு? குண்டக்க உடனே, எங்க அம்மா. மண்டக்க, இல்ல, அண்ணன் தான். 2 பேரும் அங்கே சண்டை போட ஆரம்பிச்சாங்க. பாட்டி போய் குச்சியை கீழே போட்டுட்டு, ஐயோ, நான் கேள்வி கேட்டதே தப்பு.
அந்த நேரம் பெண் பேய் மெதுவா பாட்டிக்கிட்ட சொன்னான். பாட்டி, இவங்கள பயமுறுத்த முடியாது போல. பாட்டி பெருமூச்சு விட்டாங்க. இவங்கள பார்த்தா நம்ம பேய் குடும்பமே வீடு காலி பண்ணி வேற ஊருக்கு போயிடணும் போல இருக்கு. அதை கேட்ட குண்டக்க உடனே, பாட்டி நீங்க போறதுக்கு முன்னாடி என்ன பிரியாணி மட்டும் பார்சல் கட்டி கொடுத்துட்டு போங்க. பாட்டி பேயும் பெண் பேயும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு, இவங்க 2 பேரால நாம தான் பயந்துட்டோம் ஒரே நேரத்துல தலையில கைய வச்சாங்க. பாட்டி பேயும் பெண் பேயும் 2 பேரும் ஒரு மூலையில நின்னு கிசு கிசுன்னு பேச ஆரம்பிச்சாங்க. குண்டக்க மண்டக்க கிட்ட, டேய் நம்மளை பத்தி தான் பேசுறாங்க போல. மண்டக்க, அண்ணன் ஒருவேளை நமக்கு இன்னும் பிரியாணி வைக்கலாம்னு பேசுறாங்களோ? அதுவும் இருக்கலாம். பெண் பேய் மெதுவா, பாட்டி 80 வருஷமா இந்த வீட்டுல இருக்கோம். யாராவது வந்தா நாம பயமுறுத்துவோம். ஆனா இவங்க 2 பேரும் நம்மளையே பயமுறுத்துறாங்க. பாட்டி பேய் பெருமூச்சு விட்டாங்க. ஆமாமா, இவங்க மனிதங்களா இல்ல இயற்கை பேரிடரா? என்ன பண்ணலாம்? பாட்டி பேய் யோசிச்சாங்க. பேய்கள் அவசர கூட்டம் போடணும். உடனே பாட்டி பேய் 3 தடவை கை தட்டினாங்க. டப் டப் டப். அடுத்த நிமிஷம் வீட்டுக்குள்ள இருந்த பழைய அலமாரி திறந்துச்சு. புகை மெதுவா வெளியே வந்துச்சு. அந்த புகையிலிருந்து ஒரு ஒல்லியான பேய், அதுக்கப்புறம் குண்டான பேய், அப்புறம் மீசை பேய், குள்ள பேய், நெட்டை பேய், மொத்தம் 10 பேய்கள். அவங்க எல்லாரும் வரிசையா நின்னாங்க. மண்டக்க குண்டக்க காதுல, அண்ணன் செம்ம மீட்டிங் போல. குண்டக்க, ஆமாண்டா, நாமும் உட்காரலாமா? 2 பேரும் அருகில் இருந்த சோபாவை இழுத்து உட்கார்ந்தாங்க. பாட்டி பேய் முறைத்தாங்க. டேய், இது பேய்கள் கூட்டம். குண்டக்க, அதனால்தான் அமைதியா உட்கார்ந்துருக்குறோம். பாட்டி பேயா பேச ஆரம்பிச்சாங்க. அன்பார்ந்த பேய்களா? எல்லா பேய்களும் கை தட்டினாங்க. இன்று நம்ம வீட்டுக்குள்ள 2 பயங்கரமான. குண்டக்க உடனே எழுந்து நின்றான். நன்றி நன்றி. பாட்டி பேய், டேய் உன்னை புகழல. அப்படியா? நான் விருது கொடுக்க போறேன்னு நினைச்சேன். மீசை பேய் சிரிப்பே அடக்க முடியாம திரும்பி போச்சு. பாட்டி பேய் அவனை முறைத்தாங்க. நீயும் சிரிக்கிறாயா? இல்ல பாட்டி, இருமல். பெண் பேய் ஒரு கரும்பலகையை எடுத்தாங்க. அதுல எழுதியிருந்தது அவசர தீர்மானம். குண்டக்க அண்ட் மண்டக்கவை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டும். குண்டக்க கையை தூக்கினான். ஒரு சந்தேகம். பாட்டி பேய், என்ன? வெளியே அனுப்புறதுக்கு முன்னாடி டீ கிடைக்குமா? மண்டக்க, பிஸ்கட்டும் இருந்தா நல்லா இருக்கும். 10 பேய்களும் ஒரே நேரத்துல ஐயோன்னு கத்துனாங்க. பாட்டி பேய் கோபத்துல, சரி எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்துல பயமுறுத்துங்க. உடனே 10 பேய்களும் ஓன்னு கத்த ஆரம்பிச்சாங்க. விளக்கு அணைஞ்சிச்சு. கதவு தான் அடிச்சிச்சு. ஜன்னல் குலுங்குச்சு. மண்டக்க மெதுவா, அண்ணே என்ன இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்கிற மாதிரி தெரியுதே. குண்டக்கா, ஆமாண்டா, ரிஹர்சல் பண்ணிட்டு இருப்பாங்க போல. பேய்கள் உடனே கத்துறதை நிறுத்திட்டாங்க. ஒல்லி பேய், பாட்டி நம்ம நடிப்பே இவர்களுக்கு காமெடியா தெரியுது. குள்ள பேய், எனக்கு வீட்டுக்கு போகணும். மீசை பேய், நான் வேலையை ரிசைன் பண்றேன். பாட்டி பேய் கோபம்மா, டேய் பேய்க்கு ரிசைன் கிடையாது. அந்த நேரம் குண்டக்க மெதுவா எழுந்தான். சரி, இவ்வளவு நேரம் நீங்கள் எங்களை பயமுறுத்த முயற்சி பண்ணீங்க. பேய்கள் எல்லாரும் அவனை பார்த்தாங்க. இப்போ என்ன? நாங்க ஒரு காமெடி சொல்றோம். சிரிக்கலன்னா நாங்க வெளியே போயிடுறோம். பாட்டி பேய் சிரிச்சாங்க. சரி சொல்லு. குண்டக்க மண்டக்கவை பார்த்தான். டேய் நீதான் சொல்லு. இல்ல அண்ணே, நீங்க சொல்லுங்க. நீங்க 2 பேரும் வழக்கம் போல யார் பேசுறதுன்னு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. 1 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம். பேய்கள் எல்லாரும் அமைதியா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு மீசை பேய் சிரிக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் குள்ள பேய், அப்புறம் பெண் பேய், கடைசியில பாட்டி பேயே சிரிச்சிட்டாங்க. வீடு முழுக்க ஹா 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 என்று சிரிப்பு சத்தம். மண்டக்க குழப்பமா, அண்ணே நாம இன்னும் ஜோக்கே சொல்லலையே. குண்டக்க சிரிச்சான். நம்ம 2 பேரே ஜோக்குடா. அதை கேட்டதும் பேய்கள் இன்னும் சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேய்கள் எல்லாரும் சிரிச்சு முடிச்சதும் பாட்டி பேய் கண்ணீர் தொடச்சிக்கிட்டே சொன்னாங்க. என் 100 வருஷ பேய் வாழ்க்கையில இப்படி சிரிச்சதே இல்லை.
பெண் பேய் சிரிச்சுக்கிட்டே, பாட்டி இவங்க நம்மள பயமுறுத்தல, சிரிக்க வச்சிட்டாங்க. மண்டக்க பெருமையா நின்னா, அண்ணே நம்ம டேலண்ட் பேய்களுக்கும் பிடிச்சிருக்கு. குண்டக்க, ஆமாண்டா, இனிமே நாம பேய் என்டர்டெயின்மெண்ட் சர்வீஸ் ஆரம்பிக்கலாமே. அந்த நேரம் டங்க் டங் டங் வீட்டு கதவை யாரோ பலமா தட்டினாங்க. எல்லா பேய்களும் அமைதியா நின்னாங்க. பெண் பேய் மெதுவா, இந்த நேரத்துல யாரு? மண்டக்க பயந்து, அண்ணே இன்னொரு பேயா? குண்டக்க, ஒருவேளை பிரியாணி டெலிவரியா இருக்குமோ? கதவு மறுபடியும் பட்டார் பட்டார்னு. டேய் குண்டக்க, டேய் மண்டக்க. அந்த குரல் கேட்டதும் 2 பேரும் ஒரே நேரத்துல, ஐயோ அப்பா! சண்டைக்கு வெளியே நின்னு கத்திட்டு இருந்தாரு. டேய் வீட்டுக்கு வராம எங்கடா சுத்திட்டு இருக்கீங்க? பாட்டி பேய் ஆச்சரியமா, இவர் யாரு? குண்டக்க பெருமையா, எங்க அப்பா. அதை கேட்ட எல்லா பேய்களும் சிரிச்சாங்க. அவரை பார்த்து எதுக்கு பயப்படுறீங்க? மண்டக்கா முகத்தை சீரியஸா வச்சுக்கிட்டு, நீங்க எங்களை கொன்னாலும் பரவாயில்ல, ஆனா எங்க அப்பா கிட்ட மட்டும் மாட்டி விட்டாதீங்க. பெண் பேய், அவ்வளவு பயங்கரமா? குண்டக்க, நாங்க சின்ன வயசுல இருந்து ட்ரைனிங் எடுத்திருக்கோம். பாட்டி பேய் சிரிச்சாங்க. சரி கதவை திறங்க. குண்டக்க உடனே, வேண்டாம் பாட்டி. ஏன்? நீங்க பேய்ங்கிறது தெரிஞ்சா எங்க அப்பா உங்களுக்கே அட்வைஸ் சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. அதே நேரம் சண்டைக்கு ஒரு உதை விட்டாரு. படார், பழைய கதவு கீழே விழுந்துச்சு. அவர் உள்ளே வந்தார். டே இங்கதான் நிற்கீங்களா? அவர் உள்ளே வந்ததும் 10 பேய்களும் அவரை பார்த்து நின்னாங்க. சண்டைக்கு அவங்களை பார்த்து, என்னடா எல்லாரும் ஃபேன்சி ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா? பேய்கள் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஒல்லி பேய் மெதுவா, பாட்டி இவருக்கும் நான் பேய்ன்னு தெரியல. பாட்டி பேய், இல்ல இவருக்கும் தைரியம் ஜாஸ்தியா இருக்குமோ? சண்டைக்க கையை இடுப்புல வச்சு, என் பசங்களை யாரும் இங்க வச்சிருக்கீங்க? பெண் பேய் நடுங்கிற குரல்ல, நாங்கன்னா சாப்பாடு போட்டோம். சண்டைக்க, அதுக்கு நன்றி, ஆனா இவங்க 2 பேரையும் இனிமே ராத்திரி சாப்பாடு போட்டு அனுப்பாதீங்க. ஏன்? சாப்பிட்டா வீடு திரும்ப மாட்டாங்க. பேய்கள் எல்லாம் ஒரே நேரத்துல சிரிச்சாங்க. மண்டக்க, அப்பா இவங்க நல்ல பேய்ப்பா. சண்டக்க உடனே, அது தெரியும். குண்டக்க ஆச்சரியமா, எப்படிப்பா? உங்களை இன்னும் உயிரோடு வச்சிருக்காங்கல்ல? அதை கேட்டதும் பாட்டி பேய் சிரிச்சு சிரிச்சு தரையில உட்கார்ந்துருந்தாங்க. இவரோட அப்பாவே நம்மளை விட பெரிய காமெடியன் போல. அதே நேரம் ரெண்டக்கா அம்மா வெளியிலேருந்து கத்தினாங்க. ஏங்க சண்டைக்க, பசங்களை கண்டுபிடிச்சிட்டீங்களா? சண்டைக்க வெளியே பார்த்து, கண்டுபிடிச்சிட்டேன். எங்க பேய் கூட நண்பன் ஆயிட்டானுங்க. ரெண்டக்கா, அடப்பாவீங்களா, வீட்டுல மனிதங்க போதாதுன்னு இப்ப பேய் கூட ஃப்ரெண்டா? வீடு முழுக்க மனிதங்களும் பேய்களும் ஒரே நேரத்துல ஹா 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 என்று சிரிப்பு சத்தம் எதிரொலித்தது. வீட்டை விட்டு கிளம்ப போற நேரம் மண்டக்க மெதுவா சொன்னான், அண்ணே இவ்வளவு நேரம் சாப்பிட்டோம், ஆனா வீட்டுக்கு வெறுங்கையோட போறது நல்லா இருக்காது. குண்டக்கா சுற்றி பார்த்தான். மேஜை மேல பெரிய டப்பாக்களில் லட்டு, ஜாங்கிரி, மைசூர்பாக், முறுக்கு, சீடை, அதிரசம், மிக்சர், வாழைப்பழ சிப்ஸ் எல்லாம் இருந்தது. அவன் மெதுவா, டேய் அக்கா பாக்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு பையில போட்டுக்கோ. 2 பேரும் அவசர அவசரமா எல்லா ஸ்நாக்ஸையும் ஒரு பெரிய பையில திணிக்க ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்த பெண் பேய் அதிர்ச்சியா, ஏய் அது எங்க வீட்டு சாப்பாடு. மண்டக்க சிரிச்சுக்கிட்டே, அக்கா வீணா போக கூடாதுன்னு எடுத்துட்டு போறோம். அந்த நேரம் பாட்டி பேய் குச்சியை ஊன்றிக்கிட்டு ஓடி வந்தாங்க. டேய் லட்டு டப்பாவையாவது வச்சிட்டு போங்கடா. குண்டக்க உடனே, பாட்டி வயசான காலத்துல இவ்வளவு இனிப்பு சாப்பிடக்கூடாது, சுகர் வந்துடும். நாங்க உங்க உடம்புக்காகத்தான் எடுத்துட்டு போறோம். மண்டக்க சேர்த்து, ஆமாம் பாட்டி, நாங்க உங்களை காப்பாத்துறோம். பாட்டி பேய் தலையில் கைய வச்சுட்டு, அட பாவிங்களா, எங்களையே கொள்ளையடிச்சிட்டு எங்களுக்கே அறிவுரை சொல்றாங்க. பெண் பேய் சிரிச்சுக்கிட்டே, பாட்டி விடுங்க, இவங்க 2 பேரும் திரும்பி வராதே போதும். குண்டக்கா பையை தோல்ல போட்டுட்டு, அக்கா அடுத்த வாரம் வரோம், அந்த மட்டன் பிரியாணியும் ரெடியா வைங்க. அதை கேட்டதும் பாட்டி பேயும் பெண் பேயும் ஒரே நேரத்துல கத்தினாங்க. அடுத்த வாரமா? கதவை பூட்டுங்கடா பூட்டுங்க. குண்டக்கவும் மண்டக்கவும் சிரிச்சுக்கிட்டே, போயிட்டு வாரோம் என்று சொல்லிக்கிட்டே ஸ்நாக்ஸ் பையோட வீட்டை விட்டு ஓடி போனாங்க. அவங்க போனதுக்கு பிறகு பாட்டி பேய் பெருமூச்சு விட்டாங்க. இவ்வளவு வருஷமா மனிதங்களை பயமுறுத்தினோம்,
ஆனா இந்த 2 பேரும் வந்த ஒரு ராத்திரியில் நம்ம வீட்ல இருந்து ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. பெண் பேய் சிரிச்சுக்கிட்டே, பாட்டி, இனிமே இந்த வீட்டுக்கு மனிதங்களே இல்ல. குண்டக்க மண்டக்கவை தான் பயப்படணும். வீடு முழுக்க மறுபடியும் சிரிப்பு சத்தம் கேட்டது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வெல்விஷருக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நகைச்சுவையான கதைகளுக்கு என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.